வியாசர் பல்வேறு பரிமாணங்களை ஆவணப்படுத்துறார். அந்த பரிமாணங்களை ஆவணப்படுத்தும் பொழுது பல்வேறு சத்தியங்கள், உண்மைகளை, பிரபஞ்ச சத்தியங்கள், உண்மைகளை சொல்றார். அதுதான் ஞானபாதம். இந்த புராணத்திலே சொல்லப்படுகின்ற அதிசூக்ஷ்மமான ரகசிய சத்தியங்களான ஞானபாதம். ஒரு உதாரணத்துக்கு, திருவாரூரிலே முசுகுந்த சக்கரவர்த்தி தேவலோகம் போனார். இந்திரனுக்காக போரிலே நின்று ஜெயித்து கொடுத்தார். இந்திரனிடமிருந்து தியாகராஜ பெருமானை பெற்று வந்தார். இதை தெரிந்து கொண்டீர்களானால் அது புராணம். ஆனால் அதை ஆழ்ந்து படித்தீர்களானால் என்ன காரணத்தினால் வேற ஒரு போர்ட்டல், வேற ஒரு வெர்டிகல் டைம் ஜோன், வேற ஒரு டைமென்ஷனுக்குள்ள சுலபமாக முசுகுந்த சக்கரவர்த்தியால் தன்னுடைய சேனை பரிவாரங்களோடு செல்ல இயன்றது, பிறகு என்ன காரணத்தினாலே அவர் வென்றார், அதுல ஒரு அழகான ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்குங்க. கொஞ்சம் அந்த புராணத்தை படிச்சிருந்தீங்கன்னா இதை ரசிக்கலாம். இந்திரன் போரிலே வென்ற பிறகு இந்திரன் கேட்கிறானா முசுகுந்த சக்கரவர்த்தி கிட்ட, நண்பனே, நீ எனக்கு செய்த துணையின் மூலமாக எனக்கு மிகுந்த மட்டற்ற மகிழ்ச்சியை கொடுத்த உற்ற நண்பனானாய், அதனாலே என்ன வேண்டுமானாலும் கேள், அளிக்கிறேன்னு இந்திரன் சொல்லுகின்றான். உடனே இந்திரன் டிஸ்கிரைப் பண்றான் அவங்ககிட்ட என்னென்னலாம் இருக்கு, சாய்ஸஸ். அளப்பரிய குபேரபுரியின் பொக்கிஷம், இளமை மாறாத ரம்பை, மேனகை, ஊர்வசி போன்ற இளமையும் அழகும் பொருந்திய என்றென்றும் இளமை மாறாத தேவ கன்னிகைகள், இது மாதிரி அனைத்தையும் காட்டுகின்றான். தங்கத்தால் ஓடும் ஸ்வர்ண நதி. முசுகுந்த சக்கரவர்த்தி எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு பொறுமையா சொல்றாராம், ஐயா இந்திரனே, நான் இந்த தேவலோகத்தை முழுமையாக சுற்றி பார்த்து விட்டேன். உன்னுடைய சேவகர்கள், எனக்கு சேவை செய்வதற்காக நீ நியமித்த வேலையாட்கள், பணியாட்கள் என்னை முழுமையாக தேவலோகத்தை சுற்றி காட்டி அனைத்தையும் விளக்கினார்கள். இந்த முழு தேவலோகத்திலும் இருக்கின்ற, ஆனால் என்னுடைய சோழ நாட்டிலே இல்லாத பொருள் அப்படின்னு ஒண்ணுமே இல்லை. தேவலோகத்தினுடைய பெருமை என்று நினைக்கின்ற அனைத்துமே என் சோழ நாட்டிலே மண்டி கிடக்கின்றது. ஒன்னே ஒண்ணுதான் தேவலோகத்திலே இருக்கின்ற என் சோழ நாட்டிலே இல்லாத பொருள். இந்திரனுக்கு பெரும் பெருமை வந்தது. ஆஹா, அது மாதிரி ஒன்னாவது இருக்கே இந்திரலோகத்தில், சோழ நாட்டில் இல்லாத ஒன்று இந்திரலோகத்தில் இருக்கின்றதே, அதை கேள் தருகின்றேன் அப்படின்னு பெருமையோடு இந்திரன் சொல்லுகின்றான்.